கேள்வியாக எழுப்புவதில் அர்ஜுனனாக இருந்தாலும் கேள்வியின் நாயகன் உண்மையில் கிருஷ்ணன் தான். கற்றவரை ஒரு நாளும் படிக்க கூடாது என்பதனை உணர்த்தும் ஒரு மகாபாரத கதை கூறப்போகிறேன். விதுரன் விரல் விட்டு எண்ணக்கூடிய வில்லாளிகளில் ஒருவன். ஒரு பெரிய சேனையை தனி ஒருவனாக நின்று அழிக்கும் வல்லமை கற்று அழிந்தவன். கௌரவர்களிடம் தூது வந்த கண்ணனை தன் அரண்மனைக்கு வருமாறு அழைத்தான் துரியோதனன். தூது வந்த நான் உன் வீட்டில் தங்குவது நியாயமில்லை என்று கூறி கண்ணன் வில்லாளி விதுரன் வீட்டில் தங்கினான். மறுநாள் காலை மண்டபம் செல்வதற்காக கண்ணன் வெளியே வந்தான். வழியனுப்பு மரியாதைக்காக விதுரனும் வாசலுக்கு வந்தான். இவர்கள் இருவரும் ஒரு சேர நிற்பதை துரியோதனன் தன் அரண்மனையின் மேல் நின்று பார்த்தான். இந்த நேரத்தில் அங்கு கண்ணன் மேலே கையை உணர்த்தி, இன்று மழை வருவதற்குள் இருக்கிறது அல்லவா என்று கேட்டான். அதற்கு விதுரனும் மேலே வானத்தை பார்த்தபடியே இன்று மழை வருவதற்கான அறிகுறிகள் இல்லையே என்று சொன்னான். இந்த நேரத்தில் கண்ணன் விரலில் இருந்த மோதிரத்தை கீழே நழுவ விட்டான். உடனே விதுரன் மண்ணில் கிடந்த மோதிரத்தை புரிந்து எடுத்து கண்ணன் விரலில் அறிவித்து அன்புடன் கையை பற்றி கொண்டு புன்முறுவலுடன் விடை கொடுத்து அனுப்பினான். எதையுமே தவறாக கணக்கு போடும் துரியோதனன் இப்பொழுதும் ஒரு கணக்கை போட்டான். விதுரன் பாண்டவர்கள் வெற்றியை உத்தேசித்து அவர்களுக்காக போர் செய்வேன் என்ற அந்த கண்ணன் கையில் அடித்து சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றான் என்றதாக கற்பனை செய்து கொண்டிருந்தான். இதற்கு ஒரு முடிவு கட்ட விதுரன் வீட்டிற்கு சென்றான் துரியோதனன். விண்ணும் மண்ணும் சாட்சியாக நான் பாண்டவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்காக போர் செய்வேன் என்ற அந்த கண்ணன் கையில் அடித்து சத்தியம் செய்து கொடுத்தீர்களா இல்லையா என்று கடும் கோபத்துடன் கேட்டான். நடந்ததை விளக்க வாயெடுத்த விதுரனை மறித்தான் துரியோதனன். மேலும் மனிதனாக பிறந்தவனுக்கு எது இல்லாவிட்டாலும் சிறிதளவு நன்றி இருக்க வேண்டும். கண்ணனை பாருங்கள், தின்ற சோற்றின் நன்றி கண்ணுக்காக தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் எனக்காகவே கொடுத்தான். ஆனால் நீங்கள் என் சிற்றப்பா